Then next is uniform bending. பெண்டிங்கில் ரெண்டு டைப் இருக்குது, யூனிஃபார்ம் பெண்டிங்கும் நான் யூனிஃபார்ம் பெண்டிங்கும். ஃபஸ்ட்டு we shall see about non-uniform bending. Non-uniform bending means first a beam you are taking, one end of the beam is fixed, then another end you are suspending the load. When you put the load at the other end, the beam bends. Then when the beam bends, the radius of curvature ஒரு ஆர்க்கு போல் பெண்ட் ஆகும். அப்போ ஒரு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்கும். அந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இஸ் அது எல்லா இடத்துலையும் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எப்படி இருக்காது, சேமாக இருக்காது. therefore this type of bending is called non-uniform bending. then அடுத்த non-uniform bendingக்கு ஒரு பார் இருக்குது. that is bar means ஒரு ஸ்கேல் எடுத்தீங்க. it is placed symmetrically on two knife edges. ரெண்டு knife edgesக்கு மேலே அந்த ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ப்ளேஸ் பண்ணி அதுக்கு சென்டரில் லோடை போட்டிருக்கோம். லோடை போடும்போது அந்த ஸ்கேல் என்ன செய்யும், கீழோட்டு இழுக்கும். அப்போ there will be depression. that is this type of bending is called what, non-uniform bending. the next uniform bending, that is ஒரு ஸ்கேல் எடுத்திக்கா, அந்த ஸ்கேலில் நைஃப் எட்ஜுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிக்கா. நைஃப் எட்ஜுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நைஃப் எட்ஜுக்கு வெளியே இருக்க போர்ஷனில் லோடை சஸ்பெண்ட் பண்ணிக்கா. அப்போது தேர் வில் பி வாட்டு, த ஸ்கேல் பென்ஸ். அப்போ பெண்ட் ஆகும்போது அது எப்படி இருக்கும், மேலே ப்ரொஜெக்ட் ஆகி பெண்ட் ஆகும். அந்த பெண்டிங் என்னது, யூனிஃபார்ம் பெண்டிங். அப்போ இதில் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வில் பி சேம் இன் ஆல் பாயிண்ட்ஸ். therefore அப்போ இங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னால் எலிவேஷன் ப்ரொடியூஸ் ஆகும். மேலே ப்ரொஜெக்ட் ஆகுதா, that is called what, elevation. then we can find the expression for elevation. இந்த எலிவேஷனுக்கு எக்ஸ்ப்ரெஷனை ஃபைன் பண்ணலாம். அடுத்தது அதை ஃபைன் பண்ணி யங்ஸ் மாடுலஸ், அந்த பாருக்கு யங்ஸ் மாடுலஸ் ஆல்சோ we can calculate. see the diagram. that is you consider a beam, that is AB ன்னு சொல்லி beam. it is placed on two knife edges P and Q. then when it is placed on two knife edges P and Q, then it is that is loaded symmetrically. that is A-லேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லோடு, தென் பியிலேருந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு லோடு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அதான் சிமெட்ரிக்கலி. தென் வித் ஈக்குவல் வெயிட்ஸ், இந்த சைடில் 2 சைட்ஸில் 5 கிராம் வச்சுருந்து, இல்லைன்னா 5 மில்லிகிராம் 10 மில்லிகிராம், தட் இஸ் ஈக்குவல் வெயிட்ஸு. ரெண்டு சைடும் ஈக்குவல் வெயிட்டை என்ன செய்யணும், சஸ்பெண்ட் பண்ணணும். that is at the point D and E. this is beyond the knife edges. then at the center of the beam, that is a pin is fixed. ஒரு பின் என்ன செய்திருக்கோம், பீமுக்கு சென்டரில் that is C பாயிண்டில் ஒரு பின்னு என்ன செய்திருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பின்னுன்னு சொன்னால் என்னது, குண்டூசி உண்டுல அது, that is பின்னை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு ஒரு மைக்ரோஸ்கோப் எடுக்கிறோம். அந்த மைக்ரோஸ்கோப்பை என்ன செய்யணும்னு சொன்னால், that is பின் இருக்கிறது, பின்னுக்கு டிப் இருக்கும்ல, அந்த டிப்பில் என்ன செய்யணும், மைக்ரோஸ்கோப்பை வச்சு வியூ பண்ணணும். அப்போ வியூ பண்ணும்போது மைக்ரோஸ்கோப்புன்னு சொன்னாலே என்னது, ஸ்மால் ஆப்ஜெக்டை பெருசாக காட்டும், அதான் என்னது மைக்ரோஸ்கோப்பு. டெலஸ்கோப்புன்னு சொன்னால் என்னது, தூரத்தில் இருக்க பொருளை பார்க்குறது தான் டெலஸ்கோப்பு. மைக்ரோஸ்கோப்புன்னு சொன்னால் சின்ன ஆப்ஜெக்டை பெருசாக பார்க்குறது தான் என்னது, மைக்ரோஸ்கோப். அப்போ இந்த பின்னுக்கு டிப்பை என்ன செய்யணும், ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ மைக்ரோஸ்கோப்புக்கு வச்சு ஃபோக்கஸ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், இந்த பின்னுக்கு இமேஜ் கிடைக்கும். தென் பின்னுக்கு இமேஜ் கிடைச்சதும் அப்படியே வச்சிக்கா. தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன், இந்த லோடு ஒரு இடத்துல லோடு போட்டிருக்கா, அந்த லோடுக்கும் லோடட் எண்டுக்கும் இந்த நைஃப் எட்ஜுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, ஏ. ரெண்டு சைட்லேயும் லோடட் எண்டுக்கும் நைஃப் எட்ஜுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏ. தென் இந்த பார் இருக்குல்ல ஏபி, அந்த பாருக்கு லென்த் என்னதுன்னு சொன்னால் எல். எல் பி த லென்த் ஆஃப் த பார். தென் இந்த இதில் என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த லோடு இருக்குல்ல, லோடு இஸ் சஸ்பெண்டட் வெயிட் ஹேங்கர், அந்த வெயிட் ஹேங்கரில் இப்போ ரெண்டு சைட்லையும் 10 கிராம் போட்டிருக்கு, 10 மில்லிகிராம். அடுத்தது என்ன செய்யணும்,
that is 20 milligram, then 30 அப்படி என்ன செய்யணும், லோடை சஸ்பெண்ட் பண்ணணும், லோடை ஆட் பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், அப்போ லோடை ஆட் பண்ணும்போது ஸ்கெயில் என்ன செய்யும், எலாங்கேட் ஆகி எலிவேட் ஆகி கீழே வரும். தென் நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னு சொன்னால், லோடை ரிமூவ் பண்ணணும், ஈக்குவலாக ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணும்போது ஸ்கெயில் என்ன செய்யும், பழைய பொசிஷனுக்கு வரும். அப்போ அது என்ன செய்யும், எலாஸ்டிக் ஆகும். தட் இஸ் த ஸ்கெயில் வில் பி எலாஸ்டிக். அப்போ அந்த ஸ்கெயிலை என்ன செய்யலாம், லோடை ஆட் பண்ணி லோடை ரிமூவ் பண்ணும்போது த ஸ்கெயில் கேன் பி brought into எலாஸ்டிக் மோட். தென் நெக்ஸ்ட்டு இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு டெட் லோடு போட்டிக்க, ரெண்டு சைடும் 5 milligram. இந்த டெட் லோடை போட்டுட்டு டெட் லோடை போட்டுட்டு இந்த பின்னுக்கு டிப்பை மைக்ரோஸ்கோப் வச்சு வியூ பண்ணுறோம். மைக்ரோஸ்கோப் வச்சு த டிப் ஆஃப் த பின் இஸ் வியூடு பை மீன்ஸ் ஆஃப் ஏ மைக்ரோஸ்கோப். அப்போ யூ வில் கெட் த இமேஜ் ஆஃப் த பின். அந்த மைக்ரோஸ்கோப்புக்கு உள்ள ப்ளஸ் ஷேப்பில் ஒரு கிராஸ் ஒயர் இருக்கும், ப்ளஸ்ஸு ஷேப்பில் ஒரு கிராஸ் ஒயர் இருக்கும். அந்த பின்னி ஃபோக்கஸ் பண்ணி அந்த பின்னுக்கு டிப்பு உனக்கு இன்வெர்ட்டட் இமேஜாக கிடைக்கும். பின்னு தட் இஸ் பின்னுக்கு ஷார்ப் எண்டு மேலே இருக்குன்னு வச்சுக்கா. இந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜு கீழே தெரியும், உனக்கு இன்வெர்ட்டட் தலை கீழே தெரியும். அப்போ அந்த பின்னுக்கு டிப்பை என்ன செய்யணும்னு சொன்னால், மைக்ரோஸ்கோப்பில் ஒரு கிராஸ் ஒயர் இருக்குல்ல, அந்த கிராஸ் ஒயரில் என்ன செய்யணும்னு சொன்னால் கோயின்சைட் பண்ண வைக்கணும். கோயின்சைட் சொன்னால் டிப் அதில் டச் பண்ண வைக்கணும். அப்போ கோயின்சைட் பண்ண வச்சுட்டு நீ என்ன செய்யணும்னு சொன்னால், மைக்ரோஸ்கோப்பில் ரீடிங் யூ நோட் த ரீடிங் ஆன் த மைக்ரோஸ்கோப்பில் ரீடிங்கை நோட் பண்ணணும். அப்போ நோட் பண்ணிவிட்டு அடுத்து திரும்ப என்ன செய்யணும், இது லோடு போடும்போது உள்ள ரீடிங். அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னால், அடுத்து 10 milligram நெக்ஸ்ட்டு load you want to add. Then when you add the next load, then what happens, the scale என்ன செய்யும், கொஞ்சம் கூட எலிவேட் ஆகும்போது பின்னுக்கு டிப்பு கொஞ்சம் மேலே போகும். அப்போ திரும்ப மைக்ரோஸ்கோப்பில் என்ன செய்யணும், வியூ பண்ணி பின்னுக்கு பொசிஷனை என்ன செய்யணும், அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப அதை என்ன செய்யணும், இதில் கோயின்சைட் மைக்ரோஸ்கோப்பு கிராஸ் ஒயரில் என்ன செய்யணும், கோயின்சைட் பண்ண வைக்கணும். கோயின்சைட் பண்ணிவிட்டு இதே போல் ரீடிங் எடுக்கணும். இப்படி ஒரு 5 லோடு ஆட் பண்ணி யூ டேக் த ரீடிங்ஸ். தென் நெக்ஸ்ட்டு யூ அன்லோடு, தட் இஸ் அன்லோடு பண்ணிவிட்டும் இதே போல் லோடை ரிமூவ் பண்ணி என்ன செய்யணும், மைக்ரோஸ்கோப்பை வச்சு பின்னுக்கு டிப்பை ஃபோக்கஸ் பண்ணி ரீடிங் எடுக்கணும். அப்போ த ரீடிங்ஸ் ஆர் டேக்கன் ஃபார் லோடிங் அண்ட் ஆல்சோ அன்லோடிங். தென் இனி இந்த ஸ்கெயில் இருக்குல்ல, இந்த ஸ்கெயிலுன்னு சொன்னாலே ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷன்னு சொன்னால் ரெக்டாங்கிளுக்கு தேர் வில் பி சம் லென்த்து அண்ட் சம் பிரெட்த்து தென் திக்னஸ். therefore இந்த breadth of the scale remove பண்ணி அதுக்கு breadth கண்டுபிடிக்கணும். breadth is calculated using what, vernier caliper. then அதுக்கு thickness கண்டுபிடிக்கணும். thickness is determined using screw gauge. then you know the bending moment, that is the bending moment is equal to what, EAK square by R. அதானது bending moment. அப்போ ஹியர் AK ஸ்கொயர், தட் இஸ் AK ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு BDQ by 12. இது அப்படின்னு இது ரெக்டாங்குலர் கிராஸ் செக்ஷனாக இருந்தால் என்னது, AK ஸ்கொயர் ஈக்குவல் டு பை R⁴/4. தென் இதுலேருந்து யங்ஸ் மாடுலஸ் we can calculate. the Young's modulus is E is equal to mg L² A divided by 8h. h means what, elevation. அந்த நைஃப் எட்ஜுக்கு அந்த பொசிஷனில் இருந்து மேலே எலிவேட் ஆகும்ல, எவ்வளோ எலிவேட் ஆகிருக்கு அதான் ஹைட்ஸ் இன்ட்டு AK ஸ்கொயர். தென் இந்த டேபிளேஷனில் ரீடிங் போடுவேன்ல, அதான் என்னது லோடு ஆட் பண்ணுற மில்லிகிராமு, தென் மைக்ரோஸ்கோப் ரீடிங், தென் லோடிங் அன்லோடிங் மீன். லோட் பண்ணும்போது கால்குலேட் செய்யணும், அன்லோடு பண்ணும்போதும் மைக்ரோஸ்கோப் ரீடிங் நோட் பண்ணணும். இது ரெண்டுக்கும் மீன் எடுக்கணும். அதுலேருந்து எலிவேஷன் ஹைட்ஸு. இதே போல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை என்ன செய்யலாம், ரிப்பீட் பண்ணலாம். எப்படி ரிப்பீட் பண்ணலான்னு சொன்னால், இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 நைஃப் எட்ஜஸ் அதை என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு ஒரு 40 வச்சேன்னு வச்சுக்கலாம். அடுத்து என்ன செய்யலாம், 60 வைக்கலாம். தென் 80 வைக்கலாம். அடுத்து 100. அதுக்கு லென்த்தை என்ன செய்யலாம், இன்க்ரீஸ் பண்ணி ரீடிங் டிஃப்ரெண்ட் லென்த்துக்கு என்ன செய்யலாம், ரீடிங் டிப்ரெஷனை எலிவேஷனை நோட் பண்ணலாம். therefore we can calculate இதில் அப்போ என்ன செய்யணும், length by elevation L² by height you want to calculate.
Therefore E is equal to mga divided by 8 ak square into L square by h. Then this gives the Young's modulus. Next, the theory of uniform bending. We want to find the expression for elevation. Elevationக்கு expression கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த டயக்ராமில் பார்த்த நைஃப் எட்ஜுக்கு மேலே ஏபி ஸ்கேலை ப்ளேஸ் பண்ணும்போது சிடி நைஃப் எட்ஜில் வைக்கும்போது என்ன செய்யும்னு சொன்னால் அது எலிவேட் ஆகும். எலிவேட் ஆகி கொஞ்சம் மேலே போகிற பாயிண்ட்டு பிக்யூ. தென் அந்த நைஃப் எட்ஜுக்கு சென்டர் என்னது சி. தென் சி. Therefore here a bar is placed symmetrically on two knife edges. அதே தான் P and Q. Then next the bar அப்போ bar load add பண்ணும்போது when the load is symmetrically added, then what happens, the bar bends uniformly. Then beyond the knife edges, then at a distance A, then PQ, that is in the knife edgeல PQல ரெண்டு சைடு லோடு போடும்போது there will be a reaction. Listen, P சைடில் உள்ள நைஃப் எட்ஜுக்கு சைடில் இருக்க ஏ ஸ்கேலில் ஏ பாயிண்டில் லோடு போடும்போது அந்த லோடு போடுற இடம் என்ன செய்யும், லோடு கீழே இழுக்கும் ஸ்கேலை. அந்த பி பாயிண்டில் அது ஃபிக்ஸ் ஆகியிருக்குல்ல அது என்ன செய்யும், மேலே இழுக்கும். அப்போ there will be a what couple is produced, that is the reactions is produced, that is P and Q and mg, this mg acting upwards, then they form what a couple. அதே போல் ரைட் சைடில் that is பி பாயிண்ட் சைடில் லோடு போடும்போது அந்த லோடு என்ன செய்யும், ஸ்கேலை கீழே இழுக்கும். அந்த க்யூவில் நைஃப் எட்ஜில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ க்யூவில் ஒரு ரியாக்ஷன் எங்கே இருக்கும், மேலே இழுக்கும். அப்போ here what is produced, couple is produced. Then the external couple are applied to the bent bar, that is load is mg. நம்ம போடுற லோடு mg, mass into acceleration due to gravity mg. Then and the distance between the knife edge and the loaded end is a. Therefore the external torque is what, mg into a. Then you know internal bending moment is equal to E ak square by r. Here r is the radius of curvature of the bar. Then the equilibrium condition, the external torque is equal to what, bending moment, that is mga is equal to E ak square by r. Then here E and ak square are constant. E யும் ak square constant. Then we want to find the radius of curvature r. Then r radius of curvature calculate பண்ணி இதில் substitute பண்ணனா you will get what, the elevation heights. Then here next diagram you see, that is PQ are the knife edges. Then the beam, what happens, you are putting the load at the two ends, there will be elevation. Then at the midpoint is C, barக்கு midpoint is C, elevated height knife edgeல இருந்து மேலே ப்ரொஜெக்ட் ஆகுது. அப்போ that height is heights. Then ரெண்டு knife edgeக்கு இடையில உள்ள distance என்னது, L. அப்போ லிசன் PQ knife edge C பாயிண்ட்டு அதுக்கு ப்ரொஜெக்ஷன், therefore PCQ ஒரு arc of a circle. Then அதை என்ன செய்திருக்கு, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு சர்க்கிளாக வரைஞ்சிருக்கோம். that is then what happens means you take the property of a circle, that is the property of a circle is this PF into FQ, that is equal to CF into FG, CF into FG. Then this is the radius of curvature, PQல இருந்து கீழே வர்றது G வர்றது radius of curvature. Therefore இந்த சர்க்கிளுக்கு there is diameter is 2r. அப்போ ரேடியஸ் இங்கே ஒரு ரேடியஸ், ரெண்டு ரேடியஸ் இருக்கும். then listen, PF is equal to L by 2, FQ is equal to what, L by 2. Then that is equal to CF, that is height, into, then you know that is the diameter is another 2r. Therefore this 2r, FG is equal to 2r minus this height. Therefore L into L is L square by 2 into 2 4.
that is equal to 2r h multiply பண்ண 2r h minus h square. Here h square is very small, that is small projection only, very small, then it is neglected. Therefore L square by 4 is equal to 2r h. Then here r is equal to L square by 8 h. Cross multiply ചെയ്ത് എഴുതിക്കുക. Then in the r value என்ன செய்யணும், equation 1ல substitute பண்ணிக்க. Then you will get mga is equal to e square into the a square divided by L square by 8h. Then from this e is equal to mga L square by 8h ak square. Then if you know the elevation heights, we can calculate what the Young's modulus of the bar, that is the Young's modulus of the bar. This is about what uniform bending.